ஓம் சாய்ராம். வர்ற திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு இந்த ஒரே ஒரு பொருளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனுக்கு நைவேத்தியமாக வைத்து வழிபடும் போது உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ கடாட்சம் பெருக்கும். இத்தனை நாட்களாக நீங்கள் பட்ட கடன் தொல்லையிலிருந்து நீங்கி உங்கள் வீட்டில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெறுங்க. அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மற்றபடியாக நீங்கள் செல்வந்தல் ஆவதற்கான ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது. அதே போல் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் தடைப்பட்டு கொண்டு இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த பரிகாரங்கள் இந்த வீடியோவில் இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? முதல்ல நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செல்வந்தராக என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் அவருக்கு எல்லா விதமான பலகாரங்களையும் நைவேத்தியமாக வச்சுருப்பீங்க. அதோடு சேர்த்து அவருக்கு வெல்லம் கலந்த, அதாவது அவளோட சேர்த்து கொஞ்சம் வெல்லம் கலந்த கலவையை நைவேத்தியமாக வைக்க வேண்டும். உங்களால் முடிஞ்சதுன்னா அவல் கேசரி கூட நீங்கள் செய்து வைக்கலாங்க, சரிங்களா? இது உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் கண்டிப்பாக வெல்லம் கலந்த அவளை அவருக்கு நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். இப்படி வச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி நீங்கள் மிகப்பெரிய அளவில் செல்வந்தர் ஆவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை அந்த கிருஷ்ண பெருமான் கொடுப்பாரு. ஏன்னா பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்தது தான், குசேலர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பெருமானுடைய நண்பர். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார், ஏழையாக இருந்தார். ஒரு முறை கிருஷ்ண பகவானை பார்க்க போகும்போது ஒரு கைப்பிடி அவளை அவருக்கு கொண்டு போய் கொடுத்து அந்த அவளை கிருஷ்ண பெருமான் சாப்பிட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட கடன் சுமையெல்லாம் நீங்கி அவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் செல்வந்தனானார். அதே போல நீங்களும் இந்த அவல் மற்றும் வெல்லம் கலந்த கலவையை நைவேத்தியமாக வைப்பதன் மூலமாக உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ கடாட்சம் பெறுவீங்க, சரிங்களா? அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் சில பேர் வீட்டில் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் ஏற்றலாம், சரிங்களா? அதாவது என்ன மாதிரினா பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறது பார்த்தீங்கன்னா தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு திருமண காரியமோ இல்லை ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் அது நடக்காமல் தள்ளிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து பார்க்கலாம், சரிங்களா? ஆலமரத்தில் ஒரே ஒரு இலையை மட்டும் வீட்டிற்கு கொண்டு வாருங்கள். அந்த இலையை பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணீரால் கழுவி விட்டு பூஜை அறையில் வைத்து அதன் மேலே புதிதாக வாங்கிய ஒரு மண் அகல் விளக்கை வைத்து அந்த மண் அகல் விளக்கை பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் திரி போடணும். முக்கியமாக பஞ்சு திரி இருக்குது பார்த்தீங்களா, அதை முதல் நாளே அந்த மஞ்சள் கொஞ்சோண்டு கலந்துட்டு அந்த மஞ்சளில் போட்டு அந்த திரியை போட்டு எடுத்திங்கன்னா மஞ்சள் நிற திரி ஆகிடும். அதை நல்லா காய வச்சுட்டு அந்த மஞ்சள் நிற திரியில் தான் நீங்கள் தீபம் ஏற்றணும். இப்படி நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு நீங்கள் தீபம் ஏற்றும் போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடை நீங்குங்க, சரிங்களா? இந்த தீபத்தை கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் கிருஷ்ணருக்கு பக்கத்தில் ஏற்றி வைப்பது மிக மிக சிறப்பான பலனை உங்களுக்கு கொண்டு கொடுக்கும், சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் எல்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் மிக விரைவாக நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.